தன்னுடைய ஒர்க் பண்ணுறவங்ககிட்டே ஃபோன் பண்ணணுனாலும் கூட முதல்ல ஒரு மெசேஜ் அனுப்புவார். எனக்கானாலும் சரி யார்கிட்ட பேசணுன்னா மெசேஜ் அனுப்புவார். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசலாமா அப்படின்னு. ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா பேசலாம். இல்லை நான் கொஞ்சம் இதில் இருக்கேன், டிரைவிங்கில் இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் பைக் இப்படி ஓட்டுறீங்களா? ஆமாம் பைக்கு. ஹெல்மெட் போட்டிருக்கீங்களான்னு கேட்பார். கார் ஓட்டுறீங்களா? நான் காரில் போயிட்டுருக்கேன். பெல்ட்டு போட்டிருக்கீங்களா அப்படின்பார். அதாவது மற்றவங்களுடைய அந்த ஒரு அன்பாக பார்த்துக்கணும். அவங்க நம்ம சார்ந்தவங்க அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்குல்ல, அதெல்லாம் உண்டு. இதை வந்து வேற யாருக்கும் அந்த பண்பு நான் பார்க்கல. நான் நேரடியாக பார்த்த விஷயங்களாக சொல்கிறேன். நேரடியாக வந்து அவர் முதல் படத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். முதல் படத்துலேருந்து அந்த அமராவதி ஷூட்டிங்லேருந்து நான் அந்த ஒய்எம்சி கார்டனில் ஷூட்டிங்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அப்போ இருந்து பார்த்துட்ருக்கோம். அதனால் இன்னைக்கு வரையும் அவர் வந்து அதை ஒரு குடும்பம் மாதிரி தான் பார்ப்பார். தன்னுடைய ரசிகர்கள், தன்னுடைய பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு குடும்பம் மாதிரி சகோதரத்தை பார்ப்பார், பேசுவார். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரசிகர்கள் வந்து தனக்காக நிறைய செலவு பண்ணுறது, வேஸ்ட் பண்ணுறது, வேலையை விட்டு வந்து பாலாபிஷேகம் பண்ணுறதெல்லாம் அவருக்கு தேவையில்லைன்னு சொல்லி தான் உங்களுக்கு ரசிகர் மன்றங்களே கலைச்சார். ரசிகர் மன்றங்களே வேண்டாம், முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு பாருங்கள், நீங்கள் உழைச்சி மேலே வாங்க, படம் வரும்போது பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். அதுக்காக கட் அவுட் கட்டுறது, பால் ஊற்றுறதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாரு. இந்த தைரியம் எந்த நடிகருக்கும் வரல. ஏன்னா அப்படி பண்ணிட்டோம்னா ரசிகர்கள் அது பிறகு நம்ம பார்க்க மாட்டாங்களோன்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் ரசிகர்கள் மன்றங்களே வேண்டான்னு கலைச்ச பிறகும் கூட அவருடைய படங்களுடைய ஓப்பனிங்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். எந்த ஹீரோக்கும் இல்லாத ஒரு ஓப்பனிங் இருக்கும். முதல் நாளே அவர்கள் அந்த ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு பெரிய ஓரளவு அவருடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு பக்குவமான ஆட்களாக தான் இருக்காங்க. சின்ன பசங்களோ தெரியாத ஆட்களோ ஓரளவு பக்குவமான ஆட்கள். இவருக்கும் ஒரு பக்குவமான ஆள் தான். கல்யாணத்துக்கு முன் வரைக்கும் கொஞ்சம் அவசர கதியாக பேசுவார். டமால்னு கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுவார். சில நேரங்களில் வந்து யாராக இருந்தாலும் கொஞ்சம் தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசிடுவார். ஆனால் மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த